வணக்கம். இன்னையிலேருந்து ஒரு சின்ன மாற்றம் எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். அதாவது எல்லாத்தையுமே வந்து ப்ரோக்ராம் பிரித்து போடுறோம். ஒன்று, நிறைய பேர் வந்து கேட்டுருந்தாங்க, நீங்கள் வந்து மோர் ஆஃப் ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் பேசிக்கிட்டு இருந்தீங்க, மோர் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஓரியன்டாக பேசிகிட்டு இருந்தீங்க, திடீர்னு எஃப்என்டோ பேசுகிறீங்கன்றது. பேசிக்காக எஃப்என்டோ ட்ரேடர் தான் நான். ஒன்று. ரெண்டாவது வந்து எஃப்என்டோவில் நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்கிறோம், நிறைய ஒர்க்ஸ் இருக்குது. ஸோ அது ஷேர் பண்ணுன்றது விருப்பம் இருந்துச்சு. ஒன்று. ஸோ இன்னையிலேருந்து நம்ம வந்து எல்லாத்தையுமே நம்ம வந்து பிரிக்கிறோம். போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ்ன்றது ஒரு சின்ன வீடியோவாக இருக்கும். அதில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி எப்படி பர்ஃபார்ம் பண்ணிச்சு அண்ட் இன்னைக்கு மார்க்கெட்டில் என்ன நடந்துச்சு இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். சார்ட்டோட நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒன்று. ரெண்டாவது நியூஸ், ரைட்? நியூஸ் மட்டும் ஒரு ஸ்பெஷலாகவே வந்து நியூஸ் மட்டுமே நம்ம வந்து பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்கு. தோ இது வந்து ஒரு சின்ன ஆரம்பமாக இருக்கும், பட் இதில் வந்து ஒரு ஸ்பெஷலைசேஷன்ஸ் எடுத்துகிட்டு வரோம். நிறைய புது தகவல்கள் வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு அண்ட் லேட்டஸ்ட் நியூஸ் அப்டேட்ஸ் வரும். அந்த நியூஸை வந்து மார்க்கெட்டில் எப்படி எஃபெக்ட் ஆகுன்றதோ அதை பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒன்று. இதுக்கு அடுத்தது வந்து என்னோட ஸ்பெஷல் ப்ரோக்ராமாக இருக்கும். அதில் வந்து ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம், இன்வெஸ்ட்மெண்ட் ஓரியன்டாக இருக்கும் அந்த இது. ஸோ இது செக்மெண்ட் எல்லாத்தையும் பிரித்து போடும் போதும் எல்லாருக்குமே வந்து கிளாரிட்டி கிடைக்கும். எஃப்என்டோ ட்ரேட் பண்ணும், எஃப்என்டோ பற்றி மார்க்கெட் வேணும், அப்படி வேணும்னு நினைக்கிறவங்க வெறும் இந்த செக்மெண்ட் மட்டும் பார்க்கலாம். அண்ட் யாரெல்லாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஓரியன்டாக இருக்கிறாங்க, உத்தம் பார்வைன்றது அந்த ப்ரோக்ராம் நம்ம பார்த்துக்கலாம். இது இல்லாத முடிஞ்ச அளவுக்கு, ரைட், அகெயின் இதுக்கான ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு. ப்ரீ மார்க்கெட் வந்து ரெக்கார்டிங்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கு. ப்ரீ மார்க்கெட்டில் மோஸ்டாக எஃப்என்டோ பற்றி இருக்கும். அது வந்து ஒரு 10 minutes வீடியோவாக இருக்கும். எஃப்என்டோ பற்றி இருக்கும் அண்ட் அன்னைக்கான மார்க்கெட் நிலவரம், அதாவது எந்த ஸ்டாக்கு எந்த செக்டார் எப்படி போகுன்றது நம்ம அனலைஸ் பண்ணுறோம். ப்ளஸ் நிஃப்டி, பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் வந்து அங்கே தான் டிஸ்கஸ் பண்ணுவோம், ரைட்? அது வந்து மோஸ்ட் லைக்லி, ரைட், மார்னிங் 8:45 வந்து ஆன்லைனில் வரும். இப்போதைக்கு ஒரு சின்னோண்ட ஒரு மாற்றம். ஸோ பிரித்து போடும் போதும் நிறைய பேருக்கு அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்காது. நிறைய பேர் வந்து இந்த தான் கேட்டிருந்தாங்க, நீங்கள் வந்து ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் பேசிட்டு போங்கன்ற மாதிரி. ஸோ நிறைய மாற்றங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். டீம் பெருசாக வந்துட்டு இருக்கு அண்ட் டெஃபினட்டாக யூ வில் ஸ்டார்ட் என்ஜாயிங் இட். ஃபர்ஸ்ட் வந்து இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்த்துடலாம். மார்க்கெட் வந்து இன்னைக்கு ஒரு பேய் ஆட்டம் ஆடிச்சு. நிஜமாவே ஒரு தாண்டவம் தான். இப்படியெல்லாம் கீழே விழுந்தா நீங்கள்லாம் சாக மாட்டீங்க, மேலே ஏற்றி அங்கேருந்து கீழே அடித்தாங்க, ரைட்? ஃப்ரைடே இன்னைக்கு நான் வந்து சொல்லியிருந்தேன், ஷார்ட் கவரிங்கில் தான் மேலே போயிட்டுருக்கு அண்ட் மார்க்கெட் எஸ் புல்லிஷாக தான் இருக்குது. எந்த இடத்துலையுமே வந்து ஷார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கல. அண்ட் பேங்க் நிஃப்டி வீக்காக இருக்குது. இன் பர்டிகுலர் ஹெச்டிஎஃப்சி அண்ட் கோட்டக் பேங்க் வீக்காக இருக்குன்றது நம்ம சொல்லிட்டு இருந்தோம். தோ ஐசிஐசிஐக்கு அப்சைடு வந்து ஒரு பொட்டென்ஷியல் இருக்குது, பட் கீழே சரியறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குன்றது நம்ம சொல்லிட்டு இருந்தோம். தட் எக்ஸாக்ட்லி இன்னைக்கு வந்து அன்ஃபோல்ட் ஆச்சு. இன்னைக்கு நிஃப்டி எடுத்துக்கிட்டோம்னா 426 பாயிண்ட்ஸ், நான் வந்து சொல்றது ஃபியூச்சர்ஸில் 426 பாயிண்ட்ஸ் ஸ்விங் ஆச்சு. அண்ட் ஸ்பாட்டில் வந்து 256 பாயிண்ட்ஸ் தான் ஸ்விங் ஆச்சு. மார்க்கெட் க்ளோஸ் ஆகும் போதும் ஃபியூச்சர்ஸ், ரைட், 146 பாயிண்ட்ஸ் மைனஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னமும் நிஃப்டி ப்ரீமியமில் தான் இருக்குது, 79 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் தான் இருக்குது. சார்ட்டை பார்க்கலாம். சார்ட்டை பார்த்துட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். சார்ட்டில் நம்ம டிஸ்கஷன்ஸ் பண்ணலாம். அடுத்தது பேங்க் நிஃப்டி 1200 பாயிண்ட்ஸ் இன்ட்ராடே ஸ்விங். க்ளோஸ் ஆகும் போதும் 812 பாயிண்ட்ஸ் மைனஸில் க்ளோஸ் ஆச்சு. மெயினாக யார் யார் விழுந்தாங்கன்றது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ, எஸ்பிஐ, பந்தன் பேங்க் பெரிய லெவலில் கீழே விழுந்திருக்கு, ரைட்? பந்தன் பேங்கை பற்றியும் நம்ம வந்து இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து நிஃப்டி ஃபியூச்சர்ஸ், ரைட்? கரண்ட் மார்க்கெட் ஃபியூச்சர்ஸ். சம்வேர் அக்டோபர் எண்டில் வந்து இந்த ஸ்டாக் வந்து ரேலி ஆக ஆரம்பிச்சிச்சு. ஒரு நல்ல ஒரு ஃபார்மேஷன். அடுத்தது வந்து சைட்வேஸ், ரைட்? இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ட்ரெண்ட் மூவ் ஆயிருக்கு. நீங்கள் ஆக்சுவல் என்ட்ரி பாயிண்ட் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் இந்த பாரை நம்ம வந்து எடுத்துக்கலாம். டிசம்பர் கடைசியில் வந்து அந்த ஜோன் வந்துச்சு. இதை பற்றி நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். அப்சைடில் வந்து 22,100, 22,200 அந்த ஜோன், ரைட்? இந்த ஜோனை மேலே போட்டும்
இல்லை இந்த ஜோன் கீழே வரட்டும். அதாவது 21,500 600 அந்த ஜோனை வந்து கீழே உடைச்சிட்டு வரட்டும்ன்றத நம்ம பேசிட்டு இருக்கோம். அதே மாதிரி இன்னொன்று லெவல் நம்ம இம்பார்ட்டன்ட் லெவல்னு எடுத்துக்கிட்டோம்னா சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 21,156 இந்த லெவல்லாம் உடைக்கிட்டோம். அதுக்கப்புறமா மார்க்கெட் பத்தி பேசலாம் தான் அடிக்கடி நம்ம பேசிட்டு இருக்க ஒரு விஷயம். நீங்க வந்து வால்யூம் எடுத்துக்கிட்டோம்னா இன்னைக்கு ரைட் வால்யூம் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு பெரிய வால்யூம் இல்லை. பெரிய வால்யூம் இல்லைன்னு சொன்னால் மார்க்கெட்ல வந்து இந்த ஃபால் சும்மா அப்படி பயங்காட்டுறதுக்கு தான் வந்திருக்கு. இப்போதைக்கு அப்படிதான் இருக்கு. ஸோ சீரியஸா எடுத்துக்கலாமா நீங்க வந்து யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். இம்மீடியட்டா இதுக்கு சீரியஸ் ரெஸ்பான்ஸ் தேவையில்லை. ஏன்னு சொன்னால் டிசைசிவா 21,600 உடைக்கிட்டோன்றதை நம்ம பேசிட்டு இருக்கோம். இதுல நம்ம வந்து வால்யூம் ப்ரொஃபைல் நீங்க போட்டு பாத்தீங்கன்னா மேக்சிமம் ஜோன் அதாவது அக்யூமுலேஷன் ஆயிருக்கிறது வந்து இந்த ஜோன்ல தான் வந்து அக்யூமுலேட் ஆயிருக்கு. ஸோ அந்த ஜோன்ல வந்து அவ்வளோ ஈஸியா வந்து உடையறதுக்கான சான்சஸ் இல்லை. அண்ட் லைன் போட்டதும் கரெக்டான லைன் தான் நம்ம போட்டிருக்கோம். 21,600 ஜோன் அந்த இது உடையிட்டோம். அண்ட் இதுக்கு அடுத்தபடியா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துலயும் வந்து உங்களுக்கு வால்யூம் இருக்கு ரைட். இந்த லெவல்லாம் மொதல் உடைக்கிட்டுமே அதுக்கப்புறமா நம்ம வந்து டிசைட் பண்ணிக்கலாம் நிஃப்டி எவ்வளவு தூரம் கீழே வரும்ன்றது பார்க்கலாம். நாளைக்கு ஷார்ட் கவரிங்ல மேல தூக்குதா என்னதுன்றது பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். நேத்துனா ஃப்ரைடே யூஎஸ் வந்து S&P 500 நியூ ஆல் டைம் ஹை டச் ஆச்சு. ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் 5,000 பாயிண்ட்ஸ் வந்து டச் ஆச்சு. ஒன்று. ரெண்டாவது நாஸ்டாக் மெயின்லி பிகாஸ் ஆஃப் NVIDIA அவங்க வந்து மேலே தூக்கிட்டு போனாங்க. NVIDIA சிப்ஸை வந்து மோஸ்ட் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ் பண்ணி சில ஸ்பெஷல் சிப்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் பண்ண போறாங்க. அதுக்கான எதிர்வலி வந்து அங்கே தெரிஞ்சிச்சு. அங்கே சூப்பர் டூப்பராக போயிட்டு இருக்கும் போதும் இந்தியன் மார்க்கெட் எப்படி நெகட்டிவா போறதுக்கான சான்சஸ் இருக்கு. இன்னைக்கு நிஃப்டிக்கான நெகட்டிவ் கான்ட்ரிபியூட்டர்ஸ் யார் யார் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால் ICICI ஆல்மோஸ்ட் 23.72% பண்ணியிருக்கிறாங்க. HDFC ஆல்மோஸ்ட் 19.13% பண்ணியிருக்கிறாங்க. ITC 17.46 பண்ணியிருக்கிறாங்க. SBI ரிலையன்ஸ். ஸோ இந்த டாப் 5 மட்டுமே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா க்ளோஸ் டு அபவுட் 100 பாயிண்ட்ஸ் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாங்க. மீதி என்ன சில்லற தானே. இந்த டாப் 5 நிஃப்டி டவுன் சைடில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 வந்து பேங்கிங் செக்டரில் இருக்கிறாங்க. ஸோ டெஃபினெட்லி இதுக்கான எதிரொலி தான் வந்து பேங்கிங் ஸ்டாக் கீழே விழுந்திருக்கு. ஹெவி வெயிட்ஸ் கீழே விழுந்ததுக்கான எதிரொலி தான் வந்து நிஃப்டியும் கீழே விழுந்திருக்கு. ஓவராலாக நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் இன்னைக்கு பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ் எல்லாமே வந்து பெருசாக கீழே விழுந்திருக்கு. நம்ம வந்து டார்லிங் ஆஃப் தி மார்க்கெட் டிசம்பர் ஜனவரிலாம் நம்ம வந்து டார்லிங் ஆஃப் தி மார்க்கெட் நம்ம சொல்லிட்டு ஐஓபி ஆல்மோஸ்ட் 84 பாயிண்ட்ஸ் ஹைல இருந்து 64 பாயிண்ட்ஸ் கீழே வந்திருக்கு. 20 ரூபா கீழே விழுந்திருக்குன்னு சொன்னால் கஷ்டமா தான் இருக்கு. ஆனா நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் 42ல இருந்து 84 5 ட்ரேடிங் டேல வந்து மேல ரேலி ஆகி போச்சு. ஸோ 100% டபுள் ஆகுதுன்னு சொன்னால் ஒரு 20 ரூபா கீழே விழுவுறதுல எந்த விதமான தப்பும் கிடையாது. ப்ராஃபிட் டேக்கிங் நடந்துட்டு இருக்கு. ஆனால் நடக்கிறது வந்து வித்தவுட் வால்யூம்ல நடந்துட்டு இருக்கு. ஸோ பயப்பட வேண்டிய விஷயம் இப்போதைக்கு அதுல கிடையாது. இதுக்கு அடுத்தபடியா நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் இந்த ஃபால் கீழே வந்ததுக்கு புல் பேக் தான் மேலே போயிருக்கு. அண்ட் இந்த இது கீழே வந்தது ஷார்ட் கவரிங் கான ரிசல்ட் தான் வந்து ஃப்ரைடே இன்னைக்கு மேலே போச்சுன்றதை நம்ம சொல்லியிருந்தோம். HDFC வீக்கா இருக்கு, கோடெக் பேங்க் வீக்கா இருக்குன்றது நம்ம சார்ட்டோட ஃப்ரைடே இன்னைக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். ஃப்ரைடேவோ சாட்டர்டேவோ நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். அண்ட் ஜூம் மீட்டிங்ல இன் டீடைல்ஸ் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ இந்த இதுக்கான டார்கெட் டவுன் சைடு எவ்வளவு தூரம் வரும் எல்லாமே வந்து நாளை காலையில ப்ரீ மார்க்கெட்ல வந்து பாருங்க. அண்ட் டெஃபினட்டா வந்து வேவ் கான்செப்ட்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இது வந்து பியூர் வேவ்னு சொன்னால் இது வந்து மோர் ஆஃப் ஏ விஷன் வேவ்னு நம்ம சொல்லலாம். பியூரா வந்து டெக்னிக்கலா இது வந்து வேவ் தியரி சொன்னால் சொல்றதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். பியூரா இது கிடையாது. பட் டெஃபினட்டா வந்து விஷன் பேஸ்ட், அதாவது பார்வையில பார்க்கும் போதும் நம்மளுக்கு அது வந்து இது வந்து வேவ் 3 தெரியுது, இது வேவ் 4 தெரியுது. ஸோ வேவ் 5 டவுன் சைட்ல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ப்ரீ மார்க்கெட் ரெக்கார்டிங் நாளை காலையில நம்ம இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். காலையில பாருங்க ரைட். இப்ப பேங்க் நிஃப்டி இன்னைக்கு வால்யூமோட போச்சா? பெரிய வால்யூம் கிடையாது ரைட். ரெகுலர் வால்யூம்ல தான் இருக்கு. அண்ட் ரெகுலர் வால்யூமோட கொஞ்சம் லேசா ஜாஸ்தி இருக்கு, பட் பெரிய வால்யூம் கிடையாது. அண்ட் அதே மாதிரி வால்யூம் ப்ரொஃபைல் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால்
ஒரு ஸ்விங்குக்கே எடுத்துக்கலாமே, அப் ஸ்விங்கு, ஒரு அப் ஸ்விங்கு, ஒரு டவுன் ஸ்விங்கு, ஒரு சைட்வேஸ். நீங்க வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஜோன் வால்யூம் ஜோனை வந்து உடைச்சதுக்கு அப்புறமா ஸ்ட்ரெயிட்டா அடுத்த வால்யூம் ஜோன்ல தான் வந்து நின்றுச்சு. அண்ட் இப்போதைக்கு அடுத்த வால்யூம் ஜோன்ல தான் வந்து சப்போர்ட் எடுத்துட்டு நிற்கிது. ஸோ இந்த வால்யூம் ஜோனை உடைச்சிச்சுன்னா உடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. நாளைக்கு காலையில் பார்க்கலாமே, பிஃபோர் மார்க்கெட் ஹவர்ஸ் நம்ம இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். அடுத்தது பந்தன் பேங்க். பந்தன் பேங்க் நிஜமாவே இன்னைக்கு வந்து பெரிய அடி. அண்ட் நீங்களே பார்க்கலாம் பார் சைஸ் எவ்வளோ பெருசாக இருக்கு, மேலே தூக்கி அதுக்கப்புறமா அடிக்கப்பட்டது. ஃப்ரைடே இன்னைக்கே இதுக்கான சீன்ஸ் கொடுக்கப்பட்டது. அண்ட் டேட்டாஸ் எல்லாமே வந்து இது கீழே வரும்ன்றது எதிர்பார்த்தது. எவ்வளோ தூரம் வரும் சொன்னால் நிறைய பேருக்கு சர்ப்ரைஸாக இருக்கும். நம்ம அதை பற்றி பேசலாம். பட் நீங்கள் வந்து எடுத்து பாருங்க, ஒரு முக்கியமான லெவல்ஸை வந்து பிரேக் பண்ணிச்சு. என்ன லெவல்? 211. இந்த 211 அதை வந்து உடைச்சோன்னே எவ்வளோ தூரம் கீழே வந்திருக்கு. அண்ட் மார்னிங்கே வந்து இது மேலே தூக்கி அங்கேருந்து அடிக்கப்பட்டது. இதை வந்து லோவர் டைம் ஃப்ரேம், நம்ம வந்து ஹையர் டைம் ஃப்ரேம் லேட்டராக பார்க்கலாம். லோவர் டைம் ஃப்ரேம் 3 minutes சார்ட்டில் பார்க்கும் போதும் காலையில் வந்து அழகாக பிளான் பண்ணி மேலே தூக்கி அங்கேருந்து அடிக்கப்பட்டது. எவ்வளோ பெரிய வால்யூமோட வந்திருக்குன்றதை நீங்கள் பார்க்கலாம். ஒன்று. ரெண்டாவது, இன்னைக்கு ஹோல் டே, அதாவது ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 15 minutesலேயே வந்து இதை கீழே இறக்கணுன்றது முடிவு பண்ணப்பட்டது. அண்ட் நீங்கள் எடுத்து பாருங்களேன், ரெகுலர் வால்யூமோட பெரிய வால்யூம், ரைட், ஆவரேஜ் வால்யூமோட ஆல்மோஸ்ட் 3 மடங்கு வந்து வால்யூமோட போயிருக்கு. ஸோ டெஃபினட்டாக இது வந்து பந்தன் பேங்க் ஒரு பெரிய ஃபால் சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் நீங்கள் வீக்லி சார்ட் எடுக்கும் போதும் மந்த்லி சார்ட் எடுக்கும் போதும் உங்களுக்கு தெரியும். இதுக்கான இமீடியட் சப்போர்ட் ஜோன் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சம்வேர் அரௌண்ட் 182 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த 182ல் வந்து ஒரு சப்போர்ட் எடுக்கும். பட் இமீடியட்டாக ஒரு புல் பேக் இப்படி வந்ததுக்கு ஒரு புல் பேக் மேலே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எவ்வளோ தூரம்? க்ளோஸ் அபவுட் 210, 211 அந்த லெவல் வரைக்கும் அங்கே போய் இடித்து மறுபடியும் கீழே வரும். எவ்வளோ தூரம் வரும்? 182 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் மார்க்கெட் இப்போ இருக்கிற இது பிரகாரம் நீங்கள் வந்து அனாலைஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் இதுக்கான டவுன் சைட் லெவல் somewhere close to about 135 to 140 இது வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எவ்வளோ நாளில்? ஒரு 3 to 4 மாசத்துக்குள்ள. அதுக்கு முன்னாடியே வரதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வால்யூம் பெரிய வால்யூம். அண்ட் இன்னொன்று நீங்கள் வந்து கவனிச்சிருப்பீங்க, 211 எவ்வளோ நாள் சப்போர்ட், ரைட்? அந்த சப்போர்ட்டை உடைச்சிருக்குன்னு சொன்னால் டெஃபினட்டாக அது வந்து ரெசிஸ்டன்ஸாக மாறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இன்னைக்கு செக்டர் வைஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் எல்லா செக்டாரையும் போட்டு மிதிச்சிருக்கிறாங்க. இன் பர்டிகுலர் ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப் வந்து எதெல்லாம் தார்மாரா மேலே ஏறிச்சோ அதெல்லாம் போட்டு மிதிச்சிருக்கிறாங்க. ஒன்று. ரெண்டாவது, எதெல்லாம் 100%, 200%, 300% ரிட்டர்ன் வந்துச்சோ அது எல்லாத்தையுமே போட்டு மிதிச்சிருக்கிறாங்க. மெயினாக ஹிந்துஸ்தான் காப்பர் ஆகட்டும், நேஷனல் அலுமினியம் ஆகட்டும், இல்லை இந்த சைடு வந்து பந்தன் பேங்க், ஐஓபி, நிறைய ஸ்டாக்ஸ், இது எல்லாமே வந்து பயங்கரமான ரேலி நடந்த ஒரு ஸ்டாக், பேசப்பட்ட ஒரு ஸ்டாக். இது எல்லாமே வந்து இன்னைக்கு கீழே விழுந்துச்சு. ஸ்பெசிஃபிக்காக நம்ம எதுவும் பேச வேணாம், நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது, அதை பற்றி நம்ம லேட்டர் டிஸ்கஸ் பண்ணலாம். பட் எல்லாமே வந்து ஷார்ட் பில்டப் ஆயிருக்கு, பெரிய லெவலில் ஆயிருக்கு. இதில் தெரியாத விஷயம், அதாவது இதெல்லாம் வந்து உழுவ போகுதுன்றது நம்ம எதிர்பார்த்தது. பட் எதிர்பார்க்காதது வந்து பாரத் ஃபோர்ஜ் இன்னைக்கு வந்து ஆல்மோஸ்ட் 13% கீழே விழுந்து. பாரத் ஃபோர்ஜ் ஆல்மோஸ்ட் 13.5%, இன்ஃபேக்ட் 14% சொல்லலாம், 13.8% வந்து கீழே விழுந்திருக்கு. அது ஏன் விழுந்துச்சுன்றது தெரியாது. பட் விழுந்தது இல்லாத பெரிய ஓஐ, அதாவது ஓப்பன் இன்ட்ரெஸ்டோட கீழே விழுந்திருக்கு. ஸோ ஃபர்தர் டவுன் சைடுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்கு. ப்ராபப்ளி இன்னைக்கு விழுந்ததுக்கு நாளைக்கு ஒரு புல் பேக் வரலாம். பட் டெஃபினட்டா பிக் டவுன் சைடுக்கான சிக்னல்ஸ் காட்டுது. ஹிந்துஸ்தான் காப்பரை பொறுத்த வரைக்கும் மோர் ஆஃப் ஷார்ட் பில்டப் ஆகல, மோர் ஆஃப் லாங் அன்வைண்டிங் நடந்திருக்கு. யாரெல்லாம் பொசிஷன் வச்சிருந்தாங்களோ அந்த பொசிஷன் விட்டு தான் வெளியில வராங்களோ ஒழிய பெருசா வந்து ஷார்ட் பண்ணல. அண்ட் ஆல்மோஸ்ட் அது வந்து 11.7% வந்து கீழே விழுந்திருக்கு. ஜி உங்களுக்கே தெரியும், மேலே சும்மா அப்படி ரீசன்கோசரம் மேலே போச்சு. பட் டெஃபினட்டா அது வந்து விழுந்ததுக்கு ஒரு புல் பேக், அதுக்கான ஃபால் தான் வருது. மீண்டும் மீண்டும் நான் சொல்லிட்டு இருக்கேன், டெக்னிக்கல் அனாலிசிஸ் பிரகாரம் போகும்போதும் செய்திகளை பார்த்து நீங்க ஏமாற மாட்டீங்க.
டெஃபினட்டா சார்ட் வந்து ஒரு கதை சொல்லும். வெளியில நடந்துட்டு இருக்கிறது கதை வேறையா இருக்கும். அது கண்ணாமூச்சி விளையாட்டு. வாங்க டெக்னிக்கல் அனாலிசிஸ் பிரகாரம் நம்ம நிறைய ஸ்டாக்ஸை வந்து அனலைஸ் பண்ணலாம். இன்னைக்கு பேங்கிங் செக்டர்ஸ் பூராவே வந்து கீழே விழுந்துச்சு. நான் ஏற்கனவே அதை பத்தி நான் டிஸ்கஸ் பண்ணிட்டேன். அதர் தென் ஃபார்மா, மெயினா வந்து ஜைடஸ் லைஃப் நம்ம வந்து 820 பத்தி நம்ம வந்து டார்கெட் கொடுத்துருந்தோம். அதையும் தாண்டி மேலே போயிட்டு இருக்கு. சம்வேர் அரௌண்ட் 860 லெவல்ல போயிட்டு இருக்கு அண்ட் சூப்பர் ஸ்ட்ராங்கா இருக்கு. அண்ட் நியூ ஆல் டைம் ஹையை வந்து இன்னைக்கும் கிரியேட் பண்ணிருக்கு. எல்லா ஊரே வந்து ரத்த வெள்ளத்துல போயிட்டு இருக்கும்போது தலைவர் மட்டும் 6.4% வந்து அப் ஆயிருக்கு. இதே மாதிரிதான் இந்தியா மார்ட் ஆகட்டும், ஆஸ்ட்ரால் ஆகட்டும், இவங்களாம் வந்து பாசிட்டிவ் சைட்ல இருந்தாங்க. நீங்க மெட்டல் செக்டரை தான் பெருசா போட்டு மிதிச்சாங்க. அண்ட் மெட்டல்ல வந்து எல்லாருமே ஹிந்துஸ்தான் காப்பர் ஆகட்டும், நேஷனல் அலுமினியம், செயில், கோல் இந்தியா, NMDC, டாடா, இவங்க எல்லாருமே வந்து கீழே விழுந்தாங்க. என்ன நேர்களே, இந்த ப்ரோக்ராம் எப்படி இருந்துச்சுன்றது கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் கொடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ப்ரோக்ராம்ல சந்திப்போம். நன்றி.